மாசி புனர்பூஷம் காண்மினின்னு மண்ணுலகீர் தேசு திவசத்து கேதென்னில் பேசுகின்றேன் கொல்லிநகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள். ஆழ்வார்கள் 12 பேருக்குள்ளே அரசனாக மலையாள தேசத்தில் பிறந்தவர் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார். அவருடைய அவதாரம் மாசி மாதத்தில் புனர்வசு என்கிற நட்சத்திரத்திலே ஏற்பட்டது. புனர்வசு என்பது ஸ்ரீராமனுடைய நட்சத்திரம். அதே நட்சத்திரத்தில் பிறந்ததாலோ என்னவோ குலசேகர ஆழ்வாருக்கும் ராமனிடத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அவரை ஆழ்வார் என்று எப்படி அழைக்கிறோமோ அதேபோல் குலசேகர பெருமாள் என்றும் அழைப்பதுண்டு. ராமனுக்கு பொதுவாக சம்பிரதாய நூல்களில் பெருமாள் என்று பெயர் சொல்லப்படுகிறது, அல்லது சக்கரவர்த்தி திருமகன் என்று சொல்லப்படுவார். அந்த பெருமாளான ராமனிடத்தில் ஆழமான காதல் இவருக்கு இருந்தபடியால் அந்த ராமனுடைய பெயர் இவருக்கு வந்துவிட்டதாம். அதனால்தான் இவருக்கு குலசேகர பெருமாள் என்று பெயர் வழங்கப்படுகிறது. அந்த ஆழ்வார் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே திருவஞ்சிக்களம் என்கிற இடத்தில்தான் அவதரித்தார். அவருடைய அவதார தனியன் சொல்லும் பொழுது கும்பே புனர்வசௌ ஜாத்தம் கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரம் ஆசிரயே என்று சொல்லுகிறார்கள். கும்பே, கும்பமாசம் என்றால் மாசி மாசம், புனர்வசௌ ஜாத்தம் ராமனுடைய நட்சத்திரமான புனர்வசு நட்சத்திரத்திலே அவர் அவதரித்தார். எங்கு? கேரளே சோழபட்டனே, கேரள தேசத்தில் இருக்கக்கூடிய திருவஞ்சிக்களம் திருக்குலசேகரபுரம் என்கிற இடத்தில்தான் ஆழ்வார் அவதரித்தார். அவர் அவதரித்தது கௌஸ்துபாம்சம், பகவானுடைய திருமார்பில் கௌஸ்துபம் என்கிற உயர்ந்த ஒரு ஆபரணம் இருக்குமாம். அந்த கௌஸ்துபமே ஒரு நித்தியசூரி, வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. அந்த கௌஸ்துபத்தினுடைய அம்சமாக அவருடைய அருளோடுதான் இந்த குலசேகர ஆழ்வார் இந்த உலகத்தில் அவதரித்தாராம். தராதீசம், இந்த உலகத்துக்கே கடவராக உலகத்தையே ஆளக்கூடிய அரச குலத்திலே, சேர குலம்னு சொல்லுகிறோமே, சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள்னு 3 முக்கியமான அரசு பரம்பரைகளை சொல்லுகிறோமே, அதில் சேர குலத்திலே பிறந்தவர் தான் இந்த குலசேகர ஆழ்வார் என்பவர். தராதீசம் குலசேகரம் ஆசிரயே என்று அவருடைய தனியன் சொல்லப்படுகிறது. அவருடைய அவதாரம் திருவித்துவக்கோடு என்கிற திவ்யதேசத்துக்கு வெகு அருகிலே திருவஞ்சிக்களம் என்கிற இடத்திலே ஏற்பட்டது. சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலை என்கிற ஒரு பிரபந்தம் பாடினார். அதில் எல்லா ஆழ்வார்களும் எங்கு அவதரித்தார்கள், எந்த நட்சத்திரத்திலே அவதரித்தார்கள் என்று பாடிக்கொண்டு வருகிறார். அது அவர் இடத்துல சொல்றார். எண்டிசையும் ஏத்தும் குலசேகரன் ஊரென உரைப்பர் வாய்த்த திருவஞ்சிக்களம். குலசேகர பெருமான் எப்படிப்பட்டவர்? எண்டிசையும் ஏத்தும் குலசேகரன். அவருடைய புகழை 8 திசைகளிலும் எல்லா பக்தர்களும் பாடிக்கொண்டே இருப்பார்களாம். அப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வாருடைய ஊர் எல்லா செல்வங்களையும் பெற்ற, எல்லா வாய்ப்புகளையும் பெற்றதான திருவஞ்சிக்களம் என்கிற ஊர் என்று தெரிவிக்கிறார் மணவாள மாமுனிகள். இந்த திருவஞ்சிக்களம் என்பது எர்ணாகுளம்னு இன்னைக்கு பிரசித்தமா சொல்றோமே, கொச்சின்னு சொல்றோம், எர்ணாகுளம்னு சொல்றோம். அதற்கு வடக்கு பக்கத்தில் இருக்கிறது. திருச்சூரிலிருந்து எர்ணாகுளத்துக்கு வரும் பாதையிலே இரிஞாலகுடா என்கிற இடம் வரும். அதுக்கப்புறம் கொடுங்களூர் என்கிற இடம் வருகிறது. கொடுங்களூரிலிருந்து தெற்கு நோக்கி வந்தோம் என்றால் நெடுஞ்சாலை, பிரதானமான நெடுஞ்சாலையிலேயே வலது ஒரு பக்கத்திலே திருவஞ்சிக்களம்னு பெயர் உண்டு. திருக்குலசேகரபுரம் என்கிற பெயரும் வழங்கப்படுகிறது. அந்த இடத்தில்தான் குலசேகர ஆழ்வார் அவதரித்தார் என்று பெரியோர்கள் குரு பரம்பரா பிரபாவம் முதலான நூல்கள் தெரிவிக்கின்றன. அந்த குலசேகர ஆழ்வார் தான் திருவித்துவக்கோட்டு பெருமானை பற்றி 10 பாசுரங்கள் பாடினார் என்று கீழேயே பார்த்தோம். அவருடைய அவதார ஸ்தலத்தையும் தரிசிக்க வேண்டுமே. அவர் பிறந்த ஊரிலேயே ஆழ்வாருக்கும் அவருக்கு மிக நெருக்கமான ஸ்ரீனிவாச பெருமான், ஆழ்வாரை எத்தனை பெருமாள்னு சொல்றது, திருவரங்கநாதனிடத்தில் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. தினமுமே எழுந்தவுடன் ரங்கநாதனை இன்றாவது தரிசிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்படுவாராம். அப்ப திருவரங்கநாதனிடத்தில் ரொம்ப ஆசை. அடுத்தது ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் மிகுந்த ஆசை உண்டு. ராமனிடத்தில் மிகுந்த ஆசை உண்டு. ஒரு முறை ராமாயண உபன்யாசத்தை குலசேகர ஆழ்வார் கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு சுவாமி அவருக்கு அதை வருணித்து கொண்டு வருகிறார். ரொம்ப கண்ணா சொல்லிண்டே வந்தாராம். அப்போது ஜனஸ்தானம் என்கிற காட்டுக்கு உள்ளே
கரன், தூஷணன் முதலான 14,000 ராட்சசர்களோடு ராமன் ஒருவனாக யுத்தம் செய்ய போகிறான் என்கிற கட்டம் வந்தது. அது அவர் நன்னா பண்ணி அந்த உபன்யாசகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது என்ன யுத்தம்னு புரியவில்லை. இவர்கள் 14,000 பேர் இருக்கிறார்கள், ராமனோ ஒருத்தனாக இருக்கிறான். அவர்களுக்கு தேர் இருக்கிறது, ராமனுக்கு தேர் கிடையாது. அவர்கள் கவச்சம் அணிந்திருக்கிறார்கள், ராமனுக்கு கவச்சம் இல்லை. அவர்களுக்கு மாயா யுத்தம், கள்ளத்தனமான யுத்தம், மறைந்து சண்டை போடுவார்கள், 10 உடல்களை எடுத்துக்கொண்டு சண்டை போடுவார்கள். இது அவர்கள் வழக்கம். ராமனுக்கு நேர்மையை தவிர எதுவுமே தெரியாது. அப்ப 2 பொருத்தமே இல்லையே. சமமான யுத்தம் இருக்க வேண்டும். ராமன் எப்படி இத்தனை பேரோடு சண்டையிடப் போகிறாரோ தெரியவில்லை. ஏகஸ்து ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. ராமன் ஒருவன், ராமனோ அழகன், சுகுமாரன், தர்மாத்மா, தர்மமே வடிவெடுத்தவர். அவர்களோ அதர்மமே வடிவெடுத்தவர்கள். இந்த யுத்தம் எப்படி நடக்கப் போகிறதோ ராமனுக்கு துணைக்கு யாருமே இல்லையே என்று அந்த உபன்யாசகர் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை கேட்ட குலசேகர ஆழ்வார் ஒரு க்ஷணம் தன்னையும் மறந்தார், தான் இருப்பது கலியுகம் என்பதையும் மறந்தார். இப்பதான் திரேதாயுகம் நடப்பது போலவும் இப்போது ராமன் கரதூஷணர்களோடு பஞ்சவட்டியிலே சண்டையிடுகிறான் என்று நினைத்துக் கொண்டார். இவர்கிட்ட தான் பெரிய சேனை இருக்கே, 4 படை, ரத, கஜ, துரக, பதாதிகள் எல்லாரையும் கூட்டினார். சதுரங்க சேனையும் அழைத்து கொண்டு வாங்க எல்லாரும் இப்ப பஞ்சவட்டிக்கு போய் ராமனுக்காக நாம் யுத்தம் செய்யலாம் என்று குலசேகராழ்வார் புறப்பட்டு விட்டார். மந்திரிகளால ஒன்னு சொல்லு தடுக்க முடியவில்லை. அவர் இப்போது ராமனுக்கு ஆபத்துன்னு புரிஞ்சுட்டார். நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம், சுவாமி இதெல்லாம் கதை தானே, திரேதாயுகத்துல நடந்த கதை, இப்ப கலியுகம் ஆயிற்றேன்னு நமக்கு நன்னா தெளிவா தெரியறது. ஆழ்வாருக்கு ஏன் ஆழ்வார்னு பெயர்? இந்த தெளிவு இல்லாமல் கலங்கி போனதுனால தான் ஆழ்வார். ராமனுக்கு கஷ்டம் என்ற உடனே இது எந்த காலம், அவர் எந்த காலம், ராமனுக்கு நாம் போய் உதவணுமா? ராமன் உலகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவன். இவர்களெல்லாம் ஒரு பொருட்டானவர் யோசிக்கல. உடனே நான் போய் உதவ வேண்டும்னு நினைத்தார். அப்ப ராமனே வானத்துல வந்து காட்சி கொடுத்தாராம். சீதையோடு ராமன் வந்து கவலைப்பட வேண்டாம், ஒரு முகூர்த்த காலத்திலே அனைவரையும் நானே கொன்று முடித்து விட்டேன். 14 சஹஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஹதான் ஏகேன ராமேண மானுஷேன பதாதினா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ஒருத்தர் தான், கவச்சம் கிடையாது, காலில் தான் நின்றுருக்கார், தர்ம யுத்தம் தான் பண்ணுவார். ஆனா அவருக்கு இருக்கிற வலிமை யாருக்கும் கிடையாது. 14,000 பேரையும் ஒரு முகூர்த்தத்துல கொன்று மடிச்சுட்டாரா ராமன். அந்த ராமன் வானத்துல வந்து காட்சி கொடுத்த பிறகுதான் குலசேகர ஆழ்வார் ஆஸ்வாசப்பட்டு சரி ராமனுக்கு எந்த கட்டமும் இல்லை, நாம திரும்ப ஊருக்கு போகலாம்னு குலசேகரத்துக்கு வந்து சேர்ந்தாராம். அப்படி ஈடுபாடு ராமனிடத்துல உண்டு. அதே போல ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் ஆழ்வாருக்கு தனியான ஈடுபாடு. ஏதோ ஒரு விதத்தில் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று தன்னுடைய பாசுரத்தில் பாடுகிறார். என்னவா வேணாலும், ஒரு பட்சியா இருக்கேன், ஒரு மரமா இருக்கேன், ஒரு மீனா இருக்கேன், இல்ல புஷ்பமா இருக்கேன், ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும். இதை போல அரசனாக தலையில மகுடம் வைத்துக்கொண்டு பட்டு ஆடைகள் ஆபரணங்களா அணிந்து கொண்டு வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. இதில் எனக்கு ஆசையே கிடையாது. இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நானும் ஒரு சாதாரண பக்தனாக, ஏன் பக்தனாக மனிதனாக கூட இருக்க வேண்டாம், நான் புஷ்பமா கூட இருக்கேன். பகவான் தலையில் சூட்டப்படுவேன் என்றால் புஷ்பமா இருக்கேன். பகவானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும்னா பக்தனா இருக்கேன். பகவானுக்கு பயன்பட முடியும்னா தண்ணீரா இருக்கேன். ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ரீனிவாசனுக்கு நான் ஆட்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து பாடினார். அதனால் அவருடைய அவதார ஸ்தலத்திலேயே ஸ்ரீனிவாச பெருமானுக்கும் குலசேகர ஆழ்வாருக்குமான அழகான ஒரு கோவில் அமைந்திருக்கிறது. அந்த கோவிலைத்தான் தற்போது சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த கோவில் மலையாள பக்கத்தினுடைய ஆர்கிடெக்சர், அவர்கள் சிற்பக்கலைகளை கட்டப்பட்டதல்ல, நம்முடைய தமிழகத்து சிற்பக்கலையின்படி கட்டப்பட்ட ஒரு கோவில். அழகான சன்னிதானம், சின்ன சன்னிதிதான். நடுவிலே ஸ்ரீனிவாச பெருமான் நல்ல உயரமான திருமேனியோடு காட்சி கொடுக்கிறார். அவருக்கு அருகிலேயே பத்மாவதி தாயாருக்கும் ஒரு சந்நிதி இருக்கிறது. ஒரு புறத்தில் பார்த்தோம் என்றால் குலசேகர ஆழ்வார், மூலவர், உற்சவர் இருவருமாக அழகான வடிவத்தோடு குலசேகர ஆழ்வாரை நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். அவருக்கு அருகிலேயே பிரதட்சணமா வரும்போது சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. பிரதட்சணம் முடிக்கும் இடத்தில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு ஒரு சன்னதி. சுவாமி நம்மாழ்வார், சுவாமி ராமானுஷர், ஆளவந்தார், பிள்ளை உலகாரியன், மணவாள மாமனிகள் இவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார்கள். அருகிலேயே குளம் இருக்கிறது. இப்படி இந்த இடத்தில் குலசேகர ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தில் வந்து அவரை தரிசிக்கும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டோம். இவருக்கு மாசி மாசத்தில் புனர்வசு நட்சத்திரம் வரும்போது அவதார உற்சவம் நடத்தப்படுகிறது. அதே போல புரட்டாசி மாசத்தில் பெருமானுக்கு விமர்சையாக பவித்ரோத்சவமும், ஐப்பசி மாசத்தில் பிரம்மோத்சவமும் நடத்தப்படுகின்றன. இப்படி இந்த அவதார ஸ்தலத்திலும் ஆழ்வாரை தரிசித்துக் கொண்டோம். இன்னும் ஒரு முக்கியமான கோவில் இருக்கு.
இந்த ஆழ்வாருடைய சன்னதிக்கு வெகு அருகிலேயே முகுந்தன் என்கிற பெயரோடு கண்ணன் எழுந்தருள் இருக்கிறார். அந்த முகுந்தனுக்காகத்தான் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலை என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை பாடினாராம். குலசேகர ஆழ்வாருக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. மற்ற எந்த ஆழ்வார்களும் சம்ஸ்கிருதத்தில் நூல்கள் எழுதினதே கிடையாது. குலசேகர ஆழ்வார் மட்டும்தான் தமிழில் பெருமாள் திருமொழி என்கிற பிரபந்தத்தை எழுதினார். சம்ஸ்கிருதத்தில் முகுந்த மாலா என்கிற அழகான ஸ்தோத்திரம் 40 ஸ்லோகங்கள் தான். ரொம்ப ஆசையோடு தான் பிறந்த ஊரில் இருக்கிற முகுந்தன் கண்ணன், அந்த கண்ணனை குறித்தே 40 ஸ்லோகங்களை பாடினார். ஸ்ரீவல்லப, நீதான் ஸ்ரீயப்பதி, திருமகள் கேழ்வனாக நாதனாக இருக்கிறாய், ஸ்ரீவல்லபான்னு ஒன்று அழைக்கணும், வரதன்னு உன்னை அழைக்க வேண்டும், தயாபர கருணை கடலேன்னு அழைக்க வேண்டும், பக்த பிரிய பக்தர்களிடத்தில் மிகுந்த அன்புடையவரேன்னு அழைக்க வேண்டும், பவலுண்டன கோவித இந்த சம்சாரத்தையே நம்மிடத்திலிருந்து திருடக்கூடிய சக்தி பகவானுக்குத்தான் உண்டு, அந்த சாமர்த்தியம் படைத்தவனேன்னு உன்னை அழைக்க வேண்டும், நாத நீதான் தலைவன், உன்னை விட்டா வேறு தலைவர்கள் எனக்கு கிடையாது, நாதேதி நாகசயனேதி ஆதிசேஷன் பேரிலே படுத்தவன் நீதான், இப்படி உன்னுடைய பெயர்கள் உன்னுடைய நாமங்களை எப்போதும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு என்று முகுந்தனிடத்திலே பிரார்த்திக்கிறார். ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம், ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விருஷ்டிவம்ச பிரதீபா, ஜெயது ஜெயது மேக சியாமள கோமலாங்கா, ஜெயது ஜெயது பிருத்வி பாரநாசோ முகுந்தா. நேர கண்ணனை பற்றியே பாடுகிறார். கண்ணன் தேவகி நந்தனன், தேவகிக்காக வந்து பிறந்தார், விருஷ்டி வம்சத்தை வளர்த்து உத்தரிப்பதற்காக வந்து பிறந்தார், மேகசியாமளா கருப்பான திருமேனி, கோமலாங்கா மென்மையான அங்கங்களோடு கூடியவர், இந்த பூமியினுடைய பாரம் தீயவர்களுடைய பாரத்தை அழித்து பூமியை லகுவாக ஆக்குவதற்காக வந்து பிறந்தார். அந்த கண்ணன் ஜெயது ஜெயது ஜெயது, வெல்லட்டும் வெல்லட்டும் என்று பல்லாண்டு பாடுகிறார் குலசேகர ஆழ்வார். இதெல்லாமே இந்த ஸ்தோத்திரத்தையே ஆழ்வார் பாடினது தனக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த முகுந்தன் என்கிற பெருமாளுக்காகத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப திருவஞ்சிக்களம் ஊர் எண்டிசையும் ஏத்தும் குலசேகரனுடைய ஊர் என்று சொல்லப்படுகிறது. குலசேகர ஆழ்வாருக்கே பெருமை, பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர். குலசேகர ஆழ்வாருடைய பாசுரங்களை பார்த்தோம்னால் இதெல்லாம் என்ன, அவர் பதங்களை வச்சு வச்சு நம்ம ஒரு அழகான அட்டியல் பண்ணிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு வைர நெக்லஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோ, எவ்வளவு ஜாக்கிரதையாக பண்ணுவோம். தங்கத்தை வச்சுட்டு ஒவ்வொரு வைரமாக எடுத்து அதில் இங்கே வைக்கலாமா இங்கே வைக்கலாமா, அதை திருப்பி பார்த்து எப்படி வச்சா நல்ல ஒளி வருகிறதுன்னு பார்த்து ஜாக்கிரதையாக பதித்து பதித்து பண்ணுவோமோ இல்லையோ. நவரத்ன மாலை பண்ணுறோம்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு ரத்னமாக எடுத்து பதித்து பதித்து தானே பண்ணுவோம். அதை போல குலசேகர ஆழ்வாருடைய பாடல்களை பார்த்தா வார்த்தைகளை பதிப்பாராம். கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி. அவருடைய பிரபந்தம் சொற்களை பார்த்தா என்னமோ தான் நாம பேசின மாதிரி இருக்காதான், இது என்ன ஒரு ஆபரணம் பண்ணுவது போல சொற்களை எல்லாம் பதித்து பதித்து வைத்திருக்கிறார். அவ்வளவு பொருத்தமான சொற்கள், அவ்வளவு ஆழமான பொருளை கொடுக்கக்கூடிய சொற்கள். அவர் ஒன்றும் யோசிச்சு எழுத்தாணி வச்சு இந்த வார்த்தையை போடலாமா அந்த வார்த்தையை போடலாமான்னு யோசிச்செல்லாம் பாடலை. அவருடைய அன்பின் பக்தியின் வெளிப்பாடு தானாக இப்படி ஒரு அழகான பிரபந்தமாக வந்தது. அது குலசேகர ஆழ்வார்க்கு இருக்கக்கூடிய பெருமை. இப்பேற்பட்ட பிரபந்தத்தை மேலோட்டமாவதாக நாமும் பார்க்க வேண்டாமா? அடுத்த பகுதியில் 100 பாசுரங்கள் பெருமாள் திருமொழியை பாடினாரே, அதில் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்பதை கண்டிப்பா பார்க்கணும். இவர் ஒன்றும் 1000 பாட்டு 2000 பாட்டு பாடலை, 100 பாட்டு தானே. அப்ப சுருக்கமாகவாவது அவர் சொன்ன அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அடுத்த திவ்யதேசத்துக்கு செல்வோம்.